ரொம்ப மாசமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த செவ்வாழை பழத்த அறுவடை செஞ்சத பத்தி தான் இந்த வீடியோ. நாங்க பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படா இந்த செவ்வாழை கொலை வெட்டப் போறோம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அத்தை ஒரு நாள் பார்த்தாங்க. பார்த்தா அங்க பழங்கள்லாம் நெறைய வெடிப்பு வெடிப்பா விட்டுட்டு இருந்தது. அப்போ இதுதான் கரெக்டான டைம் கட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சுத்தி எல்லாரும் வந்தாச்சு. குட்டி ஜோவினா கூட வந்திருந்தா. ஒரே ஒரு கட்டில் எல்லாம் விழுந்துரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. அது கொலையே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இந்த வாழை கொலையோட 100% எஃபர்ட் போட்டது எங்கள் அத்தை தான். அவங்க தான் எல்லா மருந்து எல்லாமே போட்டு அதை நல்லபடியாக வளர்த்தது. அப்போ தான் தூரத்துலேருந்து குரல் ஜோவினாக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். மாற்றி மாற்றி வெட்டுறோம். ஜம்ப் பண்ணியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரங்க. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அவ்வளோ லேஸில் வரல. பிடிச்சி மரத்தோட மரமாக சாய்ச்சி கீழே தள்ளிடலான்னு தான் முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. வெயிட்டை ஒருத்தர் கட் பண்ணாலும் அதை கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இருந்தது நாங்கள் 3 பேர் தான். ப்ளஸ் ஜோவினா தான் இருந்தால் அவளெல்லாம் எதுவும் தூக்க முடியாது. இந்த வாழை இவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் எங்கள் அத்தை தான். பூச்சி படாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து அன்னன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுருவாங்க. கொலை கொஞ்ச நாளே நாங்கள் வாழைப்பூவை எடுத்து நாங்கள் வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நேரம் கட் பண்ணி அது ரொம்ப கொஞ்சம் தாழ ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அத்தை அது மேலே அந்த சேர் மேலே ஏறி நல்லா அந்த வாழைக்கொலையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இழுக்க அந்த வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாக விழப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் மாற்றி விட்டுட்டாங்க. கடையில் வாங்குறதுக்கும் வீட்லேயே நம்ம வளர்த்த ஒரு கொலையை சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுவும் செவ்வாழை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நல்லபடியாக அதை வெட்டி இழுத்தாச்சு. இழுத்தே அது ஆக்சுவலி கீழே வந்துருச்சு. ஒரே கட்டு தான். செவ்வாழை பழத்தில் நிறைய சத்து இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. நார்ச்சத்து, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குது. அண்ட் மோர் தென் தட் அது உடலுக்கு நல்ல ஒரு தெம்பு சக்தியை கொடுக்கும். அண்ட் செரிமானத்தை டைஜஷனுக்கு ரொம்பவே உதவும். அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி பவர், உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதுதான் செவ்வாழையோட நிறைய பெனிஃபிட்ஸ். இந்த செவ்வாழை எங்களுக்கு கிடச்சதுக்கு காரணம் எங்கள் அத்தையோட உழைப்பு மட்டும்தான் நான் சொல்லுவேன். சரியான வெயிட்டு பிடிக்க முடியாமல் தான் பிடிச்சாங்க. எனக்கு கடைசியாக ஒரு சரக்குன்னு ஒரு வெட்டு, அவ்வளோதான், விழுந்துருச்சு. அண்ட் எல்லோரும் நாங்கள் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை நான் லைட் வெயிட்னு தெரியாமல் சொல்லிட்டேன். உடனே முடிஞ்சால் நீ தூக்கி பாருன்னு என்ன சொல்லிட்டாங்க. அங்கே வாசல்லே வச்சுட்டாங்க. நான் தான் அதை உள்ளே கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் வெட்டின இடத்துல நிறையா பால் எல்லாமே செதறி கிடந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் பார்க்க ஒரு சைடு சிகப்பாகவும் இன்னொரு சைடு பச்சையாகவும் இருந்தது. அப்போ ஃபுல்லாக எதுவுமே பழுக்கலை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சிச்சு. ஆனால் வெடிப்பு மட்டும் விட்டுருந்தது. வெடிப்பு விட்டுருந்ததுனால இதுக்கப்புறம் மரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். வெடிப்பு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே வெடிச்சிருந்துச்சு பழம். சரி, இதுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் தூக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக என்னாலையும் தூக்கவே முடியல. ஜோவினா கை கொடுப்பான்னு பார்த்தா அவளும் ஸ்பீடாக போயிட்டா. அண்ட் ரொம்ப பெரிய கொலையாக இருந்ததுனால பத்திரமா வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம். நம்ம தோட்டத்துலேயே அது காய்ச்சதுனால பெருசாக வெயிட்டு தெரியலை. சந்தோஷத்தில் விடுவிடுன்னு நான் பாட்டுட்டு உள்ளே கொண்டு போயிட்டேன். அண்ட் இதை நாங்கள் என்ன பண்ணோம்னா சின்னதாக வெட்டி முதல்ல பழுக்க வைக்கணும்னு முடிவு பண்ணோம். பழுக்க வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு சாக்கில் அந்த சின்ன வாழை பழமாக எடுத்து சாக்கில் ஊதுவத்தி கொளுத்தி அதை வச்சா சீக்கிரமாக அது பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி சீக்கிரமாக பழுக்க வச்சிட்டோம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அதை கொடுத்து சாப்பிட்டோம். கடைசியில் ஆக்சுவலி நிறையாவே பழங்கள் மீந்து இருந்துச்சு. அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எல்லாம் ஒரே டைமில் பழுத்துருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பழுக்காமல் எல்லாம் மொத்தமாக ஒரேடியாக பழுத்ததுனால கொடுத்துட்டு மீதி இருந்ததை நாங்கள் இந்த ஸ்மூதி, மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அன்றைக்கே காலி பண்ணிட்டோம். தென் வெட்டின களைப்பில் எங்கள் அத்தை இளநீ எல்லாருக்கும் வெட்டி கொடுத்தாங்க. இதுதான் ஜூமில் நான் காட்ட வேண்டிய பழங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படி வெடிப்பு விழுந்துருக்குன்னு. வெடிப்பு விழுந்த பழமும் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வெளியே காயாக தான் இருந்துச்சு. பச்சையாகவே இருந்தது, ஆனால் அது வெடிப்பு இருந்துச்சு. இதுதான் கரெக்டான டேஸ்ட் அறுவடைக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் இப்போ கரண்ட்டாக இன்னும் 2 கொலை விழுந்திருக்கு. அதையும் எப்படா வெட்ட போகிறோன்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன்.
சீக்கிரமாக அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.